திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்வு. நான் உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். தொடர்ந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு மரபு அது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வேலை செய்தது, இந்த மரபை தந்தை பெரியார் எந்த அளவுக்கு விதைத்தாருங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நடைபயணமாக கிட்டத்தட்ட 42 நாட்கள் திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஒரு பெரும் படை நடந்து வந்தாங்க. செப்டம்பர் 11 சென்னை மெரினா கடற்கரையில அவங்கள வரவேற்க 70,000 பேர் அன்றைக்கு கூடியிருக்கிறாங்க. இது வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தி. அந்த கூட்டத்தில் தந்தை பெரியார் பேசிய பேச்சு ராஜாஜிக்கு இன்னும் அதிகமான கோபத்தை கொடுத்தது. அப்படி என்ன பெரியார் பேசினார்? தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பச்சை குத்திக்கோங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இயங்குகிற இந்தியாவில் தமிழ்நாட்டை தமிழர்களுக்கு பிரிச்சு கொடுங்கிற ஆவேசமான தீர்மானங்களை தந்தை பெரியாரை தவிர அன்றைக்கு பேசுவதற்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் திராணி இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தைரியத்தோடு தந்தை பெரியார் பேசினார். இந்த பேச்சு ராஜாஜிக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்தியது. தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டார். பெரியாரை கைது செய்யறதுக்கு வேற சில காரணங்களும் சொன்னாங்க. அந்த காரணங்கள் இன்றைக்கு வேடிக்கையாக இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? பெரியார் போராட்ட களத்திற்கு பெண்களை அழைத்து வந்தார். பெண்கள் போராடுவதற்கு பெரியார் காரணமாக இருந்தாருங்கிற ஒரு காரணத்தை சொல்லி தந்தை பெரியாரை கைது செய்தார்கள். ஆமா, 1938 மூவலூர் ராமாமிர்தம் அம்மை, டாக்டர் தர்மாம்பாள், மறைமலை அடிகளாரினுடைய மகள் நீலாம்பிகை ஆகியோர் தந்தை பெரியாரின் அணியில் நின்று இந்தி திணிப்புக்கு எதிராக போராடினார்கள். 1938 இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டை பெண்களாக கூடி நடத்தினாங்க. அந்த மாநாட்டில தான் ஈவேரா என்கிற இயற்பெயர் கொண்ட பெரியாருக்கு பெரியார் என்கிற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த பெண்கள் ஈவேராவை பெரியார் என்கிற பட்டம் கொடுத்து கௌரவித்தார்கள். அந்த கணத்தில் இருந்துதான் ஈவேரா பெரியாராக மாறினார். இதெல்லாம் ராஜாஜிக்கு அதிகமான எரிச்சலையும் அழுத்தங்களையும் கொடுத்தது. தந்தை பெரியார் கைது செய்யப்பட்டார். பெரியார் இல்லாத போராட்ட களம் தடுமாறி போகும், திசை மாறி போகும் என்கிற கனவு ராஜாஜிக்கு இருந்தது. ஆனால் பெரியார் சிறைச்சாலையில் இருந்த போதும் கூட இந்த போராட்டம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. பெரியார் சிறையில் இருக்கிறாருங்கிறத பிரதிபலிக்கிற பதாகைகளை மேடையில வச்சு சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் போன்றவர்கள் மாநாட்டை நடத்தினாங்க. இந்த மாநாடும் இந்த போராட்டம் எல்லா கழகக்காரர்களுக்கும் எல்லா எதிர்ப்பாளர்களுக்கும் தந்தை பெரியார் சிறையில் இருந்தாலும் நாம் போராட வேண்டும் என்கிற உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது. எப்பக்கம் வந்து புகுந்திடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கிறது சிறைச்சாலை என்று பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளை சொல்லி இந்தி திணிப்பு எதிர்ப்பு களத்தில் அன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நின்றது என்று சொன்னால் அது தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணில் விதைத்து விட்டு போன இந்தி திணிப்பு எதிர்ப்பு மரபு. இந்த மரபு ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய இதயங்களிலும் நீக்கமர நிரம்பி போராட்டம் வலுவானது. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த மாகாணங்களில் ஆட்சி கலைப்பும் பதவி விலகலும் நடைபெற்றது. அப்போது ராஜாஜி பிரிட்டிஷுக்கு எதிராக தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல். ராஜாஜி ராஜினாமா செய்தார். ராஜாஜி தலைமையிலான ஆட்சி கலைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சியை தன் கையில் எடுத்துக்கொண்டது. ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அப்போது இந்த இந்தி திணிப்பு ரத்து செய்யப்பட்டது. அந்த இந்தி திணிப்பை மாநில அரசாங்கம் கொண்டு வந்தது, மத்திய அரசாங்கம் ரத்து செய்தது. ராஜாஜி கொண்டு வந்தார், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஆளுநர் ரத்து செய்தாருங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தி. இந்த போராட்டத்தில் தாளமுத்து, நடராசன் போன்ற ஆதரவாளர்கள், ஈகியர்கள் சிறைச்சாலையிலேயே செத்து போனார்கள். மீண்டும் 1948 இந்தி கட்டாயம் என்கிற ஒரு குரல் எழுந்தது. அதற்கு எதிராக தந்தை பெரியார் தீவிரமாக போராடினார். அறிஞர் அண்ணாவை தனது படைத்தளபதியாக நியமித்தார். அண்ணா தலைமையில் அடுத்த கட்ட தலைவர்களை சாரட் வண்டியில் ஏற்றி அழகு பார்த்து அவர்களோடு நடந்தே தந்தை பெரியார் வந்த நினைவுகள் எல்லாம் நம் நெஞ்சில் நீக்கமர நிறைந்திருக்கிற வரலாற்று உண்மைகள். தொடர்ந்து 1965 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் எப்படி நடந்தது, எந்த அளவுக்கு அது எதிர்ப்பு குரலை தமிழ்நாட்டில் இருந்து சம்பாதித்தது போன்ற செய்திகளை நாளைய சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதுவரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். நன்றி.